படம் ரொம்ப நல்லா இருக்குது. ராஜ்வேல் சாருக்கு வந்து வாழ்த்துக்கள். கேமராமேன் சதீஷ்குமார் அநேகமாக ஃபஸ்ட்டு படம் நினைக்கிறது. ரொம்ப அழகாக வந்து நம்ம மெச்சூர்டாக பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு சயின்ஸ் படத்தை வந்து எவ்வளோ அழகாக டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்ட முடியும், ரொம்ப அழகாக பண்ணி காமிச்சிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குது. ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. வேறு என்ன சொல்லணும், இந்த மாதிரியான படங்கள் வரணும். நம்ம பேய் மற்ற விஷயங்கள்லாம் பற்றி நம்ம வந்து பயந்துக்கிட்டு சின்ன குழந்தைங்க மனசில் வந்து தப்பாக விதைச்சிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலிமா பசங்களோட மனசில் வந்து அழகான விஷயத்தை கொண்டு போக முடியும். சயின்ஸ் தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரே வாய்ப்பு அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காரு. ஈவன் கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே வந்து பண்ணியிருக்காரு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த குட்டி பையன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான். எல்லாமே நல்லா இருக்குங்க. சாங்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒப்பீனியன் இல்லை, ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கேமராமேன் ஒர்க் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குங்க, கண்டிப்பாக பார்க்கணும். இந்த மாதிரி படத்தை காட்ட வேறு என்ன படத்தை பார்க்குறது? இப்போ சயின்ஸ் இவ்வளோ அழகாக சொல்கிறாங்களே, இந்த மாதிரி படத்தை தான் குழந்தைங்க கூட்டு வந்து பெற்றோர்களுக்கு காட்டணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே தாண்ணா, பார்க்கலாம், வாட்சபிள் தான். ஒரு பேய் படம் பார்க்க வரோன்னு வர சொல்லிட்டு அது வேறு விதமான ஒரு படமாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு டைமென்ஷன் டைம் ட்ராவல்ற மாதிரி. ஓகே தான், நல்லா நடிச்சிருக்காருண்ணா. அவரை நடிப்பெல்லாம் குறைய சொல்ல முடியாது. படம் ஃபுல்லாக ஒரு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. கடைசி 15 நிமிஷம் மொத்தமாக எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டாரு. நல்லா இருந்துதுண்ணா. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைம் லைன் படம் மாதிரி, பேய் படம் மாதிரி உள்ள வர வச்சுட்டு டைம் ட்ராவல் மாதிரி ஒரு விஷயத்தை பேசி கடைசியில் வேறு ஒரு டைம் லைன் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அது வந்து ஒரு பேய் படம் பாணியில் ட்ரெயிலர் கட் பண்ணி உள்ளே வர வச்சுட்டாங்க. பட் அது பேய் படம் இல்லை. பட் அது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் நிறைய விஷயங்கள் பேசுகிறது வந்து கொஞ்சம் இந்த சயின்டிஃபிக் வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி டெசராக்ட் டைம் லைன் இப்படிலாம் அது புரிஞ்சிருச்சுன்னா ஓகே, புரியலன்னா அது அவங்க சொல்கிற வார்த்தைகள் புரியாமல் மேபி அது எமோஷனலாக கனெக்ட் ஆகிடுச்சு கடைசியில். அது ஓகே தான். செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு செகண்ட் ஹாஃப் இல்லை, பட் ஃபர்ஸ்ட் ஓகே தான். படம் பார்க்கலாம் தான், வாட்சபிள் தான். நல்லா இருக்குங்கப்பா. அது அந்த ஹீரோனி அந்த ஹீரோ எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் நல்லா நடிச்சிருக்காங்க. குட்டி பையனும் நல்லா நடிச்சிருக்கிறான். என்ன ஒன்று, பெரியவங்கலாம் எல்லாருமே நல்லா பார்க்கலாம் கொள்ளலாம். அது ஃபேமிலி படம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன பசங்க பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும், குட்டி பசங்க பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். அந்த வீட்டில் வந்து எல்லாம் இது மாதிரி இருக்குதுங்களா, அது பேய் சீனு, அது கொஞ்சம் பயமாக இருக்கு. வேற எல்லாம் நல்லா இருக்கு. எப்படி சொல்லுவோம், கொஞ்சம் அந்த இது அந்த வீட்டில் நடிக்கிறதுக்கு அது பேய் மாதிரி தான் இருக்கு தெரியுது. எனக்கு அவ்வளோ சரியா தெரியலீங்களே. எல்லாம் நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாம் நடிச்சிருக்காங்க. எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாம். எல்லாம் நல்லா இருக்குது. படம் நல்லா பார்க்குற மாதிரி நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. சென்சிபிளான ஃபிலிமு, நல்லா எமோஷ்னலாக அட்டாச் ஆகிருக்குது. எல்லார் ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. ஒரு புது கான்செப்டில் இந்த மாதிரி எடுத்து வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா எடுத்துருக்கிறாரு. நல்லா பெரிய டைரக்டர் ஆகிற கெப்பாசிட்டி இருக்குது. நல்லா இருக்குது. அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக அவர் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸான பர்சன். எமோஷ்னலாக ரொம்ப நல்லா நடிப்பார். இந்த ஃபிலிமில் ஒரு புது கான்செப்டில் எமோஷ்னலாக நடிச்சிருந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது ஆக்சுவலி பேய் படம் மாதிரி தான் காமிச்சாங்க. பட் ஆக்சுவலி இது ஃபுல் சயின்ஸ் ஃபிக்ஷனான ஃபிலிம். அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு தமிழ் ஃபிலிமில் இந்த மாதிரி கான்செப்ட் எடுத்துன்னு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா எல்லாருக்கும் புரியும். சிம்பிளாக எடுத்துருக்கிறாரு, நீட்டாக எடுத்துருக்கிறாரு. அது கொஞ்சம் எமோஷ்னல் ஆச்சு எல்லாருக்கும். குழந்தைங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு, மிஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் இது நல்லா டச் ஆகும். எப்படி இருந்தாலும் கடந்து போகிற லைஃப் மாதிரி லைஃப்பை காமிச்சிருக்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. காளி வெங்கட் சார் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. தர்ஷன் சாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஆக்டிங் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் மூவின்னு நினைக்கிறேன், நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நாங்களுமே அது ஸ்டார்டிங் வந்து இது ஹாரர் காமெடி அந்த மாதிரி ஜானர் தான் நினச்சோம். பட் ஸ்டார்டிங் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த ஒரு பிரேக் ஆச்சு. அது நம்ம எதிர்பார்க்காதது டிஃப்ரெண்ட்டாக ஒன்று இருந்தது. அந்த கான்செப்டும் ரொம்ப நல்லா நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த டைம் ட்ராவல் அது எல்லாமே ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். நல்லா எடுத்திருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்டார்டிங் அந்த த்ரில்லர் மாதிரிலாம் ரொம்ப சவுண்டு ஆர்ஆர் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸோட எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும்.